தான் பார்க்க போகிறோம். 2018 ரிலீஸ் ஆன ஆன் யர் வெட்டிங் டேங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடியான ஒரு மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய நிலைமை வருது. திரும்பி ஹீரோ மீட் பண்ணாங்களா, ரெண்டு பேர்த்தோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு மூவி தான் பார்த்திங்கன்னா ஆன் யர் வெட்டிங் டே. சரி வாங்க இப்போ மூவிக்குள்ளே போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்த்தலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபுட்பால் விளையாடுறாரு. நீங்கள் கேட்பீங்க இது ஃபுட்பாலான்ட்டு, ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுட்பாலுங்கிறாங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வரவு தான் நம்ம ஹீரோ. அவர் என்ன சொல்லிகிட்டே வருவார்னா, வாழ்க்கையில் நிறையாவே இம்பாசிபிள் இருக்கும், ஏன் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் ஒரு விஷயம் அது எல்லாத்தையுமே முடிவடைச்சிது, வேறு எதுவும் இல்லை, அதான் காதலின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கதையாக தான் சொல்லிட்டு இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா பிடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பசங்களும் சார் நீங்கள் ரீல் விட்டதெல்லாம் போய் கொஞ்சம் காக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் விளையாடுவோன்ட்டு பசங்களாம் பண்ண ஹீரோவை கிண்டல் பண்ணுவாங்க. இவ்வளோ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும். வேறு யார்கிட்ட இருந்ததில்ல, ஹீரோயின் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அவரும் அதை பார்த்துட்டு இந்த பேரை நான் கேட்பேனான்னு நினச்சி கூட பார்க்கலேன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குக்கு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2005 நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ 11th கிரேட் படிச்சுட்டு இருப்பாங்க. கொரியன் ஸ்கூலில் என்ன எப்படி ஃபைட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹீரோ ஃபைட் போடுவாங்க. சரும் பார்த்தீங்கன்னா பரம்பை வச்சு பின்னாடி அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இவர் அடி வாங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பிடிச்சது. அப்போ இவ்வளோ அழகா இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. சார் ஃபோன் கால் வந்தனால அந்த சைடு பேச போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ நைஸாக பின்னாடியே வந்துட்டு உன் பேர் என்ன, புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கியா, என் பேர் இதுதான், நைஸ் டு மீட் யூம்பாங்க. நீ இப்படி தான் இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் குமிஞ்ச மாதிரி பார்ப்பாங்களா. ஹீரோவும் சரி ஃபஸ்ட் இன்ட்ரோவே இப்படி இருந்தது, என் பேர் இதுதான், நான் இந்த கிரேட் தான் படிக்கிறேன், உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொல்லி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினும் எனக்கு தெரிஞ்சு உன் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்பாங்க. ஹீரோ யோ மானம் போச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வருவார். நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பற்றி தான் இந்த கிளாஸ் முழுக்காவே டாக்காக இருக்கும். ஹோல் ஸ்கூலுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும். எல்லாரோட சாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோட்டோ தான் போயிட்டுருக்கும். அந்த ஸ்கூல்லேயே பெரிய கேங்கோட தலைவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு பொண்ணு நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து மிடில் ஃபிங்கர்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு கிளாஸில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு கேரக்டர் வந்து ஹை ஜம்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். டே மச்சான் பாடுற நான் எவ்வளோ பெருசாக குதிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் ஹீரோயின் பின்னாடி போகிறதுனால பின்னாடி ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் என்ன எழுதியிருக்கு கூட பார்க்குறேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லி கிழிச்சு போட்டுட்டு, உனக்கு இங்கே எங்கேயாச்சும் ரைஸ் கேக் கடை தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ தெரியுமே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளாஸை பங்க் பண்ணிவிட்டு ரைஸ் கேக் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து நீ உன் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்க, இதுதான் உன்னோட ஃபஸ்ட் ஆன்சரான்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் நீ என்ன சென்சஸ்லேருந்து வந்திருக்கியா, சாப்பிட தானே வந்து அமைதியாக சாப்பிடும்பாங்க. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போயிட்டு வருவாங்க. என்னென்னு மீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹீரோயின் பங்குக்கு பதிலாக வேறு ஏதோ வேர்ட் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இவங்க லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அர்த்தமாக இருக்கும். ஹீரோன்னு நினச்சிட்டு ஓகேடா இன்னைக்கு நைட் ஒரு சம்பவம் இருக்குடான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க. ஹீரோயின் நீ என்ன வாங்கினேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் அது முக்கியமான மேட்ரு தான் சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண, அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பண்ண கன்னத்தில் ஒரே அடி விட்டுருவாங்க. ஹீரோக்கு என்னடா குமார் அசிங்கமாக போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டேவும் ஸ்கூலில் ஹீரோயின் அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு டே மச்சான் இப்போ எல்லாமே நடந்துருச்சாடான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி ஹீரோயின் கிளாஸில் வந்து பார்த்தா அந்த கேங் லீடர் இருக்காங்களே ஒரு டாயெல்லாம் வச்சுட்டு ஹீரோயின் டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்து பிடிக்காது. வெளியில் போகலான்னு பார்த்தா ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஓகே நம்மளே தனியாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏற ட்ரை பண்ணுவாங்க வாலில். ஆனால் ஹீரோயினால் முடியாது. கீழே விழுகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஒன்று அந்த கேங் லீடர் ரொம்பவே தொல்லை பண்ணானா, என்ன வேணால் நீ உன் பாய் ஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று என் பாய் ஃப்ரெண்டாக நான் சொல்லணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட என்ன குறைச்சலாக இருக்குது, நான் அவனை விட ஸ்ட்ராங் தெரியுமா, அது நம்ம 3 மில் குடிப்பேன் தெரியுமாம்பாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை, ஃபைட் பண்ணுறதே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது ஹீரோ நீ என்னை பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ, நான் இனி ஃபைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த கேங் லீடர் வந்துட்டு என்னடா டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவமாக வருவாங்க. ஏன்னா அது என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு குறுக்கால வந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்,
எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோக்குள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், ஐயோ டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாலேன்ட்டு. கேங் லீடர் அதை பார்த்துட்டு, ஹீரா இன்னையிலேருந்து உன் ஸ்கூல் டேஸ் நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் மோசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோனும் நீ பண்ண ப்ராமிஸை மீறக்கூடாது ஓகேவாம்பாங்க. ஹீரோவும் சந்தோஷமாக நான் மீற மாட்டேன்பாங்க. நைட்டு வீட்டில் ஹீரோவும் ஃப்ரெண்டு பார்த்தா கேம் விளையாண்டுருப்பாங்க. ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா காயம் இருக்கும். ஹீரோவை என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா மச்சான் ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தோம்டா, அதில் ஒருத்தர் வார்த்தை பேசுவான், இதுக்கு இந்த வார்த்தை தான் வரும் நான் சொல்லிட்டேன்டா கெட்ட வார்த்தை, எங்கள் அப்பா போட்டு அடி அடி நடிச்சான்னு தெரியுமான்னு புலம்பிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ பண்ணா ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஹீரோனு வேறு பக்கம் இல்லையா நீ போன்னு சொல்லும்போது, ஹீரோ இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த கேங் லீடர் தான். ஹீரோவும் கோவப்படாமல் தேங்க்ஸ் நண்பா பால் கொடுத்ததுக்கு நான் எடுத்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஹீரோயின் கணத்துலேயும் பார்த்தீங்கன்னா பால் கொட்டி இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ஹீரோ சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுவார். மலையில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த ரைஸ் கேக் ஷாப்புக்கு தான் பார்த்தா அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க 20th ஆனிவர்சரின்ட்டு. இவங்க 2 பேரும் மலைக்காண்டி ஒதுங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நெக்ஸ்ட் என்ன காலேஜ் வர போகிற, என்ன மேஜர் எடுப்பேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் அதை பற்றி நான் யோசிக்கல, நீ எப்போ காலேஜ் போகிற, எந்த காலேஜ்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைம்பாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, படிக்கணும் காலேஜ் போகணும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் உனக்கு தோணாதா, நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், எப்படினாலும் 80 வருஷம் வாழ போகிற, 2-3 வருஷத்தை வீண் பண்ணால் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க ஸ்கூல் ஸ்டாஃப் பண்ண அந்த வழியாக வருவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா பயந்து அங்கேருந்து ஓடுவாங்க. ஓடும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. இவருக்குள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். இவங்க 2 பேரும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் பண்ணால் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஈரமானனால ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க வீட்டில் இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோனோட பர்த்டே டேட்லாம் கேட்பாங்க. May 8 தான் என்னோடய பர்த்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி புக் ஷெல்ஃபை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி புக்கு பார்த்தா ஹீரோயின் கையில் கிடைக்கும். அதை பார்த்துட்டு டே இதெல்லாம் படிப்பியா, இதெல்லாம் எத்தனை மணிக்கு படிப்பேன், எந்த மாதிரி மூடில் படிப்பேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்ல மாட்டேன், சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது 11 மணிக்கு மேலே படிப்பேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை வச்சு கிண்டல் பண்ணிவிட்டு வீடு வரையும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஹீரோயின் வீடு வரையும் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வேண்டாம் நானே போய்ப்பேன் பார்க்க. அப்போ சைடில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகும், அதில் ஒரு பாட்டு கேட்கும். ஹீரோயின் வந்து அந்த பாட்டை பாடுவாங்க. ஹீரோ மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இந்த பாட்டு தான் கேட்பேன், எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் தெரியுமான்ட்டு அந்த இடத்துலேருந்து போவாங்க. ஹீரோ வீட்டுக்கு ஜாலியாக வந்து பாஸ்வேர்ட்லாம் மாற்றுவாங்க. ஹீரோட பர்த்டே டேட் தான் செட் பண்ணி சந்தோஷமாக குதிச்சுட்டு பெட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. ஹீரோவும் டே மச்சான் இந்த டைம் என்னடான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மச்சான் சொல்கிறது, நானும் அந்த மாதிரி மூவி பார்க்கலான்னு சொல்லி போட்டு லாக்கெல்லாம் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்டா. திடீர்னு சைடில் பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. எங்கள் அம்மா வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, அன்றைக்கி என் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்திருந்தாங்க, என் கசினும் என் அத்தையும் வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லைடா, வச்சது எங்கள் அப்பாவா போச்சுடா, இனி அவர் மூஞ்சில் நான் எப்படிடா முழிப்பேன், இனி இங்கே தான் இருக்க போகிறேன்ட்டு புலம்பிகிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. அந்த கேங் லீடரும் வேணுன்ட்டே வந்து ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ ப்ராமிஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. தூரத்துலேருந்து ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் என் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டில, ஏன்னா நான் ப்ராமிஸை காப்பாற்றினேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக வருவாங்க. ஹீரோ அப்பாடா கிடைக்க போதுன்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அவ்வளோ ட்ரீமுக்கெலாம் போகக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நைட்டு அவங்க 2 பேர் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு டெலிவரி வேன் பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகும். ஹீரோயின் அதை பார்த்து பயந்து திரும்பிடுவாங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பதிலே பேச மாட்டாங்க. நெக்ஸ்ட் டேவும் பண்ணால் ரொம்பவே சோகமாக தான் கிளாஸில் இருப்பாங்க. ஹீரோவும் நீ லஞ்சு கூட இதெல்லாம் குடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டலில் ஹீரோனுக்கு கோவம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் போறி, எனக்கு கொஞ்சம் தண்ணியாக விடுன்னு சொல்லி கத்திடுவாங்க. ஹீரோவும் நீ ரொம்ப கோவப்பட, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி போவார். ஆனால் மனசே இருக்காது ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்து. நைட் எல்லாம் கிளாஸில் இருக்கும்போது ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து சவுண்டு வரும். எல்லாருமே என்னடா சவுண்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பண்ணால் பாட ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் நான் லோன்லியாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்பேன், என்னோடய ஃபேவரட் சாங்குன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் ஹீரோயினுக்காண்டி பாடுவாங்க. இந்த சைடு ஹீரோயினும் பண்ண ஸ்மைல் பண்ணுவாங்க, இந்த சைடு ஹீரோ ஸ்டாஃப்லாம் வரதை எடுத்து பாடிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா இவங்க கிளாஸ் பங்க் பண்ணிட்டு பண்ண ஒரு பீச் சைடு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்காண்டி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. வாக்மேன் மாதிரி இருக்கும் பாட்டு கேட்குறதுல. ஹீரோ எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமேங்கும் போது இந்த மாதிரி நான் தேங்க்ஸ் சொல்லி பழக்கப்பட்டதில்லை, அதனால் சொல்ல மாட்டேன், ஆனால் உன் கையை வேணால் கூடம்பாங்க. ஹீரோ சந்தோஷமாக கை கொடுப்பாங்க. ஹீரோயின் பண்ணால் அதில் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணுவாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி. ஹீரோ அதை பார்த்துட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஹீரோயினும் பண்ணால் கிஸ் பண்ணிடுவாங்க. 2 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க.
ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோ கால் பண்ணாலுமே ஹீரோயின் எடுக்க மாட்டாங்க. அதனால சரி வீட்டுக்கு போய் பார்த்தலான்னு அட்ரஸ் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு கடை முன்னாடி எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கும். ஹீரோவும் அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இருப்பாங்க. ஹீரோயின் ஃபேமிலியெலாம் போகலாங்க. அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாரு போல். ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. நீ ஏன் ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோவாக போக சொல்லுவாங்க. இவங்க இங்கே உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அடுத்த நாளுமே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கால் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. ஹீரோ சோகமாக இருக்கும்போது ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். ஹீரோ அட்டன் பண்ணிட்டு ஹீரோயினான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் ஆமாம் நான் தான், நேற்று பார்த்தது வேறு யாரும் இல்லை, என்னோடய அப்பா தான். அவருக்கு பயந்து தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அவர் குடிக்காத வரையும் நல்லவர் தான், ஆனால் குடித்தா ரொம்பவே மோசமானவர். அதே மாதிரி இப்போ நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம். நீ ரொம்பவே நல்லவன், உனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு இந்த சரி அவங்க அழுதுட்ருப்பாங்க. இந்த சரி ஹீரோனை உன்னை பார்க்கறக்காண்டி வரேன்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம பண்ண ப்ரெசென்ட்டில் உள்ள ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரும் ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இங்கே பாரு, அந்த பொண்ணு தூக்கி போட்டான்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அப்புறம் என்ன மாதிரி ஃப்ரைட் சிக்கன் தான் நீ விற்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் போனதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இது எழுதியிருக்க மாட்டாங்க. ஃப்ரைட் சிக்கன் தான் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சியோலில் போய் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த பேம்ப்ளெட்டை காட்டும்போது இவரு ஷாக்காக பார்ப்பாரு. ஏன்னா அந்த பேம்ப்ளெட்டில் ஒரு ஓரத்தில் ஹீரோனோட ஃபோட்டோ இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்மளும் அந்த காலேஜுக்கு போகணுதான் நினச்சிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களும் எந்த காலேஜ் தம்பி நீ போகணுன்னு சொல்லி கேட்கும்போது சியோவில் உள்ள காலேஜ், அது கொஞ்சம் பெரிய காலேஜாக இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த கோர்ஸ் தம்பி படிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஃபிசிக்கல் எஜுகேஷனும்பாங்க. விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா ஹீரோவனால் பண்ண முடியாது. ஃப்ரெண்டு போகிறான்னு சொல்லி பொறாமையில் தான் போகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஹீரோ அதுக்காண்டிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு லவ் வேணும், எஜுகேஷன் வேணும், நான் கண்டிப்பாக போவேன். ஆமாம், இனி சோத்துக்கு கூட என்னை கூப்பிடக்கூடாது, எதாக இருந்தாலும் என் ரூமில் வந்து பார்த்துக்கோ, இனி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோ சும்மா இல்லைங்க, காலிலலாம் சங்கிலிலாம் போட்டு நிறைய புக்ஸ் எடுத்து வச்சு அவங்க எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சாப்பாடு கூட வெளியில் போக மாட்டாங்க. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் தானே படிக்க போகிறாங்க, நான் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுவார். எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எழுதி முடிப்பார். நினச்ச மாதிரியே அந்த காலேஜுக்கு வருவார். அங்கே வந்துட்டு நான் அவளை நிறைய பக்கம் தேடி பார்த்தேன், ஆனால் அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆஃபீஸில் போய் கேட்கலான்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்து நீ அங்கே போய் நான்சென்ஸ் பண்ணினா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு ஐடியான்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லா ரைஸ் கேக் ஷாப்புக்கும் போவாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு அது பிடிக்கும் இல்லையா. அப்படி ஒரு கேக் ஷாப்புக்கு வந்து பார்த்தாலும் அங்கே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ எங்கடா நம்ம போய் தேடுறங்கும் போது சைட்லேருந்து ஹீரோயினை வாய்ஸ் கேட்கும், யாரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஹீரோவும் பக்கெட்டில் வந்துட்டு ஹீரோயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ நீயான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஹீரோட கற்பனை தான். இப்போ போய் ஹீரோயின் கிட்டே பேசினா நீ என்ன இங்கே பண்ணுறீங்க மாதிரி தான் கேட்பாங்க. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஹீரோயின் இப்போ ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்ன புது ஆசையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், எனக்கு புதுசாக வந்து ட்ரீம், அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன்ட்டு பேம்ப்ளெட் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. பார்ட் டைமாக ஏதாச்சும் வேலை கிடைக்க மாட்டேன். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் இவங்க ஸ்டே பண்ணியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வந்து நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸோட ஆன்டிக்கு பண்ண ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பல நாளாக நடந்துட்டுருக்கு. ஆமாம், நீ இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்டே தானேன்ட்டு நெக்ஸ்ட் சீனே வந்து ஹீரோவை இதே கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே 2 பேர்த்த பார்த்து இவங்க 4 பேருமே ஹீரோ ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்து இங்கே அவங்ககிட்ட பேசணும்பாங்க. இங்கே பாரு, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பழைய மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேம்பாங்க. ஹீரோவும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லையேம்பாங்க. ஹீரோ ஓகேன்ட்டு உள்ளே போயிடுவாங்க. ஹீரோவும் நம்ம இதை பற்றி யோசிக்கலையே கோபின்ட்டு சோகமாயிருவாங்க. ஃப்ரெண்டு டே மச்சான் விடுறா, அவள் பூனா போகட்டும், அவள் லவ் பண்ணுறா ஆள் யார் தெரியுமா, பெரிய ஃபுட்பால் பிளேயரு, அவருக்கும் உனக்குள்ளே ஏணி வச்சா கூட எட்டாது, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, ஃபீல் பண்ணாதான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நல்ல ஐடியாரா, நானும் ஃபுட்பால் பிளேயர் ஆகிறேன்ட்டு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் சேர்றக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் செமையாக அந்த இடத்துல விளையாண்டுருப்பாங்க. ஹீரோவுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பண்ணால் அவர் சொல்கிறதெல்லாம் பிடிக்காம வேண்டாம் வெறுப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹாய் சொல்லுவாங்க. பார்த்தா ஹீரோவுக்கு கிடையாது, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டோ டே மச்சான் அது உனக்கு இல்லைடா வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஹீரோயின் கிட்ட ஹீரோவை எப்படியா செட் பண்ணி கூடாது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க.
அதை பற்றி பேசுறதுக்காண்டி ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க. ஹீரோ என்னால் முடியாத டேட்டில் என்னால் பண்ண முடியாதுங்கும் போது போனால் நல்லதுக்கு தான் சொன்னோம், உன்னோட லாஸ் இதுன்னு சொல்லிட்டு போகும்போது வயசானவங்கெல்லாம் ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பண்ண ஹெல்ப் பண்ண போவாங்க. ஹீரோயினே ஹெல்ப் பண்ணுறா, நம்ம பண்ணாமல் இருந்தால் எப்படின்ட்டு ஹீரோவும் பண்ண அவங்க 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வைஃபை கனெக்ஷன் எடுத்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 18+ மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் டோர் நாக் பண்ணுவாங்க. எல்லோரும் பயந்துடும், ஐயோ போச்சுடா நம்ம படம் பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலேன்ட்டு பயந்துட்டு இருக்கும்போது போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இவங்களும் என்னென்னு வெளியில் வந்து பார்த்தா ஹீரோனை சேர்த்து இழுத்துட்டு போவாங்க. போச்சுடா நம்மளுக்கு வைஃபை கொடுத்தனால ஹீரோனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களோ, ஐயோ கடவுளை என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்ககிட்ட கேசட்லாம் இருக்கும் அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கிட்ட, இதெல்லாம் எப்படியா சேஃப்கார்ட் பண்ணுமேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோன்னு உங்களால் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்று தான் சொன்னுன்னு சொல்லி ஹீரோவை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னா வயசான 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ராபரி பண்ணுறவங்களா இருக்கும். இவங்க ஹெல்ப் பண்ணனால இவங்களும் நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, ஐயா நீங்கள் உங்கள் வயசில் பார்க்காததான் நாங்கள் பார்த்துட போகிறோம், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களேன்னு சொல்லும்போது என்னடா நான் பார்த்து அமைதியாயிடுன்ட்டு ஹீரோன் கிட்ட உன்னோட பாட்டியோட நம்பர் கொடுன்னு கேட்பாங்க. ஹீரோனும் என் பாட்டி நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்களே, அவங்க நம்பர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா பொய் சொல்கிறியா, மரியாதையாக உண்மையை சொல்லும், பாட்டி நம்பரை கொடுப்பாங்க. ஹீரோனும் எனக்கு பாட்டி நம்பர்லாம் தெரியாதுங்கம்பாங்க. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அப்பாவை இழுக்கும் போது ஹீரோவும் இங்கே பாருங்கள் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் டார்ச்சரியான ஃபேமிலி, அதெல்லாம் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போலீஸ் கத்த ஆரம்பிச்சோடனே ஹீரோயினும் எல்லாமே உன்னால வந்ததுடா எல்லாத்துக்கான நீதான் சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் என்ன பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. மாறி மாறி 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நிலைமையில இவங்க இருப்பாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தப்பாக நினச்சி தானே அடிச்சிருப்பாங்க, அதுக்கும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸரை வந்துட்டு என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க அந்த தாத்தா பாட்டியை பிடிச்சிட்டு நீங்கள் சீக்கிரமாக வெளியில் போயிடலான்ட்டு இவர் சிரிக்கிறத பார்த்து சிரிச்சிட்டே போவார். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே லவ் வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் இந்த நேரத்தில் அது முக்கியமானு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சும்மா சொல்லேன்னு சொல்லி கேட்பாங்க. 3 செகண்ட் தான், அவரை பார்த்த 3 செகண்டில் நான் ஃபாலோ ஆகிட்டேன்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டி வந்திருக்கும் போது அவங்க பொருள்லாம் கீழே சிந்திருக்கும். அதை எடுக்கும்போது இவரும் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு மார்ச்சில் மீட் பண்ணலான்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் ஃபாலோ ஆகிருப்பாங்க. அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ 3 செகண்டில் ஏன் ஆளை தூக்கிட்டு போயிட்டியாடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. வீட்டில் தான் இருப்பாங்க. மேலே இப்போ கேட்குற சவுண்டை பார்த்து ஹீரோ கோவப்படுவார். ஏன்னா மேலே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த லேடி கிட்ட போயிட்டு மேம் இங்கே பாருங்கள் மேலே ஒரே சவுண்டாக இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, வந்து என்னன்னு கேளுங்கம்பாங்க. இப்போ பொண்ணு பையன் பேசல என்னப்பா தப்பு, நான் அந்த பெர்மிஷன் கொடுத்துருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம், ஃபஸ்ட்டு அவங்கள வந்து என்னன்னு கேட்டு வெளியில் அனுப்புறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. படிப்பு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு இந்த சைடு ரூம்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியில் வருவார். இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாலே அவர் தான் வந்துட்டு சாரி தம்பி என்னால் தான் உன்னால் படிக்க முடியாது, கவலைப்படாத நான் போயிடுறேன் நீ படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஷாக்காக இருக்கும், இவர் என்னடா இங்கே பண்ணுறாரு. இந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா கோவமாயிரும். ஏன்டா இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒன்றா கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வந்துட்டியான்ட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சவுண்டு கேட்டு ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தடுக்க வந்து அவங்களெல்லாம் அடித்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஹீரோ எப்படியோ இவங்க 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்களே அது போருன்ட்டு நின்றுட்டுருப்பாரு. காலேஜில் தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து சரி மச்சான் விடுற மச்சான் இதுக்குள்ளே ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரு ஆளை பார்த்தா கரெக்ட் பண்ணுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேரும் கலந்து போய் அந்த ஃபேக்ட்ரி ஃப்ரெண்டு இவங்க அம்மாவுக்கு ஒரு மதர்ஸ் டே கூட விஷ் பண்ண மாட்டானுங்க, பொண்ணுங்க பின்னாடி எப்படி போகிறாங்கன்னு பாருங்கன்ட்டு சொல்கிறத ஹீரோ கேட்டுட்டு இன்றைக்கி மதர்ஸ் டேவான்னு சொல்லி கேட்டு ஓடுவார். ஏன்னா இன்றைக்கி ஹீரோட பர்த்டே. அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகும்போது ஒரு கார் க்ராஸ் ஆகும். அந்த காருக்குள்ளே தான் ஹீரோனும் பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஹீரோவும் சைடில் நின்று பார்ப்பாங்க. அவர் ஒரு பென்ட்டை எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஹீரோனும் ஹீரோ பார்க்குறத பார்த்துருவாங்க. அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஒரு கல் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து எரியும். வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான் அடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஓடினவர் தான் மறுபடியும் அந்த வீட்டு பக்கமே அவர் போயிருக்க மாட்டாங்க. 2 மாதமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா தெருவில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஹீரோடும் பார்த்துட்டு அட்லீஸ்ட் சட்டையாச்சும் மாட்டுடான்ட்டு இவங்க ஃபேஷன் டிசைனர் தான். ஆனால் இந்த ரூமை கூட்டிட்டு ஹீரோக்காண்டி பண்ண ஒரு ஷர்ட்டை தைச்சு கொடுப்பாங்க. ஹீரோவும் அவங்க மெஷர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் லைப்ரரியில் இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஒரு பொண்ணுக்கிட்ட நீ கவலைப்படாத நான் உன்னை பாரிஸ் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஒரு மாதிரி க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இவங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். இவங்க டீம் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். அதுவும் பாய் ஃப்ரெண்ட் செமையாக விளையாண்டுருப்பாங்க. எல்லாருமே நம்ம வின் பண்ண போகிறோம்
நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லாம் முக்கியம் இல்லை, ஹீரோயினை எப்படியாச்சும் ஹீரோ ட்ரிப் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. இது ஹீரோ கேட்டோன்னே ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, எல்லாத்த பொண்ணுக்கிட்டே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், நீ அவனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அன்றைக்கி அந்த கார் கதவை உடச்சி அது உனக்கு போதாதான், நீ இப்படிப்பட்ட ஆளை நான் நினச்சி கூட பார்க்கலேன்ட்டு போவாங்க. ஏன்னா ஹீரோ ஜெலஸ்னால இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கோவமாயிடும். அதனால் மேட்சை சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட மாட்டார். இவங்க டீம் தோக்குற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தா ஒரு 3 செகண்ட் இருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு எல்லாமே டைமிங் தானேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, டே மச்சான் இங்கே பாரு நான் கோல் போட போகிறேன், நீங்கள் எல்லாருமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கணும் ஓகேவாம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை உனக்காண்டி பண்ணுறாடான்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா கோல் போட வச்சுருவாங்க. ஹீரோவும் கோல் போட்டு அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. எல்லோரும் இவரை ஹக் பண்ணலான்ட்டு வந்தால் இவர் போய் பாய் ஃப்ரெண்டை அடிச்சிருவாங்க, ஏன்னா ஹீரோனை ஏமாத்துறாங்கன்ட்டு. அன்னையோட சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்தாலுமே இவங்க 2 பேர் பேசிக்க மாட்டாங்க, வெவ்வேறு திசையில் போயிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2012 காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் கால் பேச போனோடனே ஃப்ரெண்ட்ஸு ஹீரோ கிட்ட, டே மச்சான் இவர் ரிச்சான ஃபேமிலி தானே, நல்ல பொண்ணாக பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கடா, லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிச்சு டீச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் எல்லாத்துக்கிட்டே கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பார்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஷூட்டாக தான் இருக்கும். ஹீரோயின் பண்ணா போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அங்கே போய் ஹீரோயின் கிட்ட ஹாய் காட்டுவாங்க. அடுத்த சீனே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பண்ணா கையில் ஹீரோட ரிங்கை பார்த்துட்டு யாராச்சும் டேட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட கேட்பாங்க, நீ யாரையும் டேட் பண்ணலையான்ட்டு. ஹீரோயின் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டெக்ஸ்ட் வரும். ஆக்சுவலி ஹீரோனோட ஃப்ரெண்ட் பண்ணால் நாளைக்கு ஹீரோனை ட்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு ஷூட்டிங்காண்டி, ஆனால் அவங்க முடியாதுன்னு இருப்பாங்க. அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்பாங்க. ஹீரோயின் நிஜமாவான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் பண்ணா ஹீரோயின் ஷூட்டிங்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த 2 ஆடையுமே பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க. நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினை நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இந்த ஒரு சின்ன கிஃப்ட்டுன்ட்டு பேமெண்ட் மாதிரி ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோவும் என்கிட்டே ஒன்று இருக்குன்ட்டு ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனருக்காண்டி ஒரு ஷோவாக இருக்கும், அதோட ஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க. ஹீரோனும் வீட்டுக்கு வந்து அவங்களோட டிசைன் நோட்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இதெல்லாம் வேண்டான்னு விட்டுருப்பாங்க. திரும்பி எடுத்து பார்த்துட்டு ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இது உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் இல்லையா, நீ அந்த ஃபேஷன் டிசைனிங் பண்ணும்போது அவ்வளோ கூலாக இருந்த, நீ அதை விட்டுறாதேன்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு நோட் எடுத்து பார்ப்பாங்க. இவங்க ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறதை நினச்சி தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. மறுநாள் பார்த்தா ஒரு ஷூட்டுக்காண்டி ஹீரோ கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும். ஆனால் ஹீரோ அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஹீரோயினும் ஆக்சுவலி நீ மிலிட்ரி சர்வீஸ் போய் ஏன் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் எனக்கு டைமே கிடைக்கல அதனால தான்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுவாங்க. இவர் மிலிட்ரி ட்ரைனிங் போகிறனால ஹீரோயின் உன்னை மீட் பண்ண வரேன்ட்டு ஒரு இடத்துக்கு பார்த்தா போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், இப்போ அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ட்டு பாய் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ணதை பற்றிலாம் சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் எனக்கு காலையில் பஸ் இருக்குது, நிறைய ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்னிங் ரூமில் பார்த்து ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கும், ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. வெளியில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அவள் மட்டும் இல்லைன்னா நீ இல்லை நேற்று நைட்டே பாத்ரூமில் சரி இறந்து போயிருப்ப தெரியுமாம்பாங்க. ஹீரோவும் அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது என்ன இருக்குன்னா ஹீரோ செமையாக குடிச்சனால வாமிட்லாம் பண்ணி பாத்ரூம்லாம் போய் வச்சுருப்பாங்க. டோரையும் நாக் பண்ணி திறக்கவே மாட்டாங்க. ஆனால் ஹீரோயின் தான் பண்ண ஒரு க்ளீன் பண்ணி ட்ரெஸ்அப்லாம் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு தான் ஒன்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டா தெரியுமான்னு சொல்லுவாங்க. அவன் ஏன் பண்ணா, நீங்கள் பண்ணியிருக்கலாமேம்பாங்க. ஆமாடா இனி என்னென்ன பொண்ணு சொல்லுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அசிங்கமாக போயிடும். இப்படிலாம் நேற்று நைட்டு பண்ணிட்டோமான்ட்டு. ஹீரோனும் ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சீக்கிரமாக மார்னிங் பஸ்லேயே போயிட்டேன், உன் மிலிட்ரி சர்வீஸ் போய்ட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு. ஆனால் இவர் வெக்கப்பட்டு குதிச்சிட்டு இருந்தனால அந்த பேப்பர் பண்ணால் பறந்துருக்கும், அதனால தான் கூப்பிட்ருக்காத மாதிரி ஆயிருக்கும். இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும். வீட்டுக்கு போகிறாங்களே அது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கும். ஹீரோயின் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த ஆட் ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா திட்டுற மாதிரி இவங்க பாய் ஃப்ரெண்டை திட்டியிருப்பாங்களே அதெல்லாம் திட்டுவாங்க. ஹீரோயினை நீ அதை மறந்துட்டேன்னு நினச்சேன்பாங்க. ஹீரோவும் ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது, அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு பண்ணால் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த டோர்லாம் க்ளோஸாக இருக்கும். ஹீரோவும் வா வா பங்க் பண்ண மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடம் நிஜமாலே ரொம்பவே அழகாக இருக்கும். ஹீரோயினும்
நீ கால் பண்ணாதனால நீ என்னை மறந்துட்டேன்னு நினச்சேன்பாங்க. ஹீரோ உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்கும்போது நீ தான் எனக்கு ஞாபகம் வருவேன்பாங்க. ஹீரோனும் நைட்டு 11 மணி ஆனால் நீ எனக்கு ஞாபகம் வருவேன், ஏன்னா நீ பிஸியாக அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன்ட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. ஹீரோவும் பிடிக்கும்போது ஒரு இடத்துல க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தலையை காமிச்சுப்பாங்க. ஹீரோவுக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தோணும். இவங்க நைட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மனசுக்குள்ளேயே லவ் எல்லாமே டைமிங் பொறுத்து தான், அந்த பாட்டு எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குமேன்ட்டு ஹீரோனை ட்ராப் பண்ணுவாங்க. ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் போவாங்க. ஹீரோவும் நீ இன்னும் என்னை விரும்புறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் தயங்குவாங்க. நீ சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இங்கே பாரு நீ என் கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ இது போதும் எனக்குன்ட்டு கார்லேருந்து போவாங்க. ஹீரோனும் ஐயோ இவ என்னடா பண்ண போகிறாங்கிற மாதிரியே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சாரி என்னை மன்னிச்சிடு, நான் இன்னும் அவளை தான் விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அவங்க தானே ஃப்ரெஷ் கொஷின் கேட்டுட்டு மெசேஜ் வந்திருக்கும், அதை பார்ப்பாங்க. ஹீரோயின் இனி நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் தான் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பண்ண கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் பார்ப்பாங்க. ஹீரோயின் ஒரு ஷூட்டில் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாங்க. ஹீரோனும் நான் டெக்ஸ்ட் பண்ணதை பார்க்கலையா, நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஹீரோ நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு வேணும்பாங்க. ஹீரோனும் ஏன் நான் உனக்கு வேணும், நான் நீ முன்ன பார்த்த மாதிரி அந்த பொண்ணு கிடையாதும்பாங்க. ஹீரோ நீ அப்படியே தான் இருக்கேன்பாங்க. ஹீரோனும் எப்போ என்னை எப்படியாச்சும் நீ மறந்துடு, நீ பஸ் ஏறிப்போ, உலகத்தில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கும்போது அத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதெல்லாம் நீ ஆயிராது ஹீரோயின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. சைலண்ட்டாக அங்கேருந்து போகும்போது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி கீழே வரைக்கும் செம வெயிட்டாக இருக்கும். ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கம்பியை பண்ண மேலே வாங்கிப்பாங்க. ஹீரோக்கு பண்ண செம்மையாக அடிபட்டிருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு பண்ண ஹீரோயின் கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலி நேற்று பண்ண ஹீரோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனாக இருந்திருக்கும், ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அவனால் அட்டென்ட் பண்ணிக்க முடியாது. ஹீரோயின் சாரி கேட்பாங்க, என்னால் தானே இதெல்லான்ட்டு. ஹீரோ அது கூட நான் அடுத்த வருஷம் பார்த்துப்பேன், நீ இப்போ என் கூட இருக்கீல அது போதும் எனக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்துல கிஸ் பண்ணுவாங்க. அந்த நாள் தொடர்ந்து இவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுவாங்க, டேட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹாப்பியாக தான் இவங்க லைஃப் பண்ண போகும், அது நமக்கு அழகாக காட்டுவாங்க. என்னதான் இவங்க லைஃப் ஒரு பக்கம் ஹாப்பியாக போனாலுமே இன்னொரு சைடு ஹீரோக்கு பண்ணால் வேலை கிடச்சிருக்காது. ஏன்னா இவர் ஒரு பெரிய வெயிட்டை மேலே தூக்கினால ஷோல்டர் பெயின் வந்திருக்கும். அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது. டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வந்திருக்கும். அவங்களோட ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வீடு வாங்கினதை பற்றிலாம் சொல்கிறத கேட்டு இவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும். சே நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்ட்டு இவர் ட்ரிங்க் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவன் பிஸ்னஸில் லாஸ் ஆனால் இவன் சந்தோஷமாக இருக்கான், இவன் எத்தனை பொண்ணு டேட் பண்ணா, இவனுக்கே கல்யாணம் ஆக போது, நீ எல்லாம் வேலைக்கு போறியாடான்ட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு வெளியில் வருவாங்க. ஹீரோ பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு சாரி இதெல்லாம் என்னால் தானே ஆச்சு, நீ என்னை மீட் பண்ணாமல் இருந்தது இதெல்லாம் நடந்திருக்காருன்னு சொல்லும்போது ஹீரோ இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் பேசியிருந்தேன், கவலைப்படாதேன்னு சமாதானப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் பார்த்தா ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் வெளியூரில் தங்கி வேலை பார்த்தா நிறைய சம்பளம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ போய்க்கோம்பாங்க. ஹீரோயின் அவ்வளோதானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் என்ன சொன்னாலும் நீ போக தான் போகிற, இதில் நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு பண்ண ஒரு மாதிரி ஆயிடும், சைலண்ட்டாகவே இருப்பாங்க. கொஞ்சம் நாளே ஹீரோனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா தவறிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இரங்கல் தெரிவிப்பாங்க. ஹீரோவும் பண்ணால் ஹீரோனை சமாதானப்படுத்துவாங்க. வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சோகமாக நிற்பாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா மச்சான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது டே உன் மூஞ்சை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏதோ இருக்குது சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு வேளை ஹீரோனை பார்க்காம இருந்திருந்தா இப்போ எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி கேட்பாங்க. காலேஜ் லைஃபே உனக்கு இருந்திருக்காருன்னு சொல்லும்போது அது இல்லைடா சீனியர் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. என்னடா ஆச்சு ஏன் இப்படி பேசுகிற, வேலை இல்லைன்னு வருத்தப்படு, உனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் எந்த வருத்தமும் படாதேன்னு சொல்லுவாங்க. ஹீரோ இல்லைடா மச்சான் நான் ஏதோ என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு வேலை இல்லை எதுவுமே கிடையாது, எனக்கு அப்படியே ஒரு வாழ்க்கையில் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது, நான் கண்டிப்பாக இதெல்லாம் நினச்சி நான் ரிக்ரெட் பண்ண வேண்டாம், எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது, கோவத்தில் அவகிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவேணும்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. சைடில் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்போ என்னோட சேர்ந்து நீ நினச்சி ரிக்ரெட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ இல்லை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கீங்கும்போது ஹீரோயின் இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உன்கிட்ட முன்னாடி இருந்து நான் கேட்டுட்டு தானே இருந்தேன், என் மேலே தப்பு இருந்தால் சொல்லு என்னை ரிக்ரெட் பண்ணுறியான்ட்டு, அப்போல்லாம் எதுவும் சொல்லாமல் இப்போ வந்து நீ சொல்கிறீல எல்லாமே அப்பா மாதிரி தானே, அவரும் எங்கள் அம்மாவை இப்படி தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாரு, அதே தான் நீன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் நான் சொன்னது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை வேண்டாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இல்லை கடைசியில் இதை நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பேசினதை நினச்சி நைட்டு ஹீரோனை பார்த்து பேசலான்ட்டு வருவாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு வாக்மேன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்களே அதெல்லாம் தான் பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது என்ன நீ யூஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது
ஹீரோயின் உன்னால் திரும்பி நான் இது யூஸ் பண்ணாமல் போயிடணும்னு நினைக்கிறேன்பாங்க. எனக்கு ஹீரோயின் லோன்லி டைம்ஸில் தான் இதுதான் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து இப்போ நான் பண்ண ரொம்பவே தப்பு தான், என்னை ப்ளீஸ் எப்படியாச்சும் மன்னிச்சிடு, எனக்கு வேலை கிடைக்க போகுது, நம்ம மிடில் ஸ்கூல்லேயே நான் போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோனும் நல்ல விஷயம்பாங்க. ஹீரோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கும் போது நானும் அந்த வெளியூரில் போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன்பாங்க. ஹீரோ நீ கண்டிப்பாக இப்போ 3 வருஷம்னாலும் சரி 10 வருஷம்னாலும் சரி உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், இது என்னோடய பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறேன்பாங்க. அப்படியே கையை தொட்டால் இவங்க டேட்டிங் பண்ணும்போது ரிங் போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன நீ மன்னிக்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கடைசியில் நினச்சி நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம், அதனால் இதோடய முடியட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகிருப்பாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனும் பண்ணால் அங்கே லெசன் மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க. ஹீரோ போரிங்காக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டீச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்களே படிங்க, இதெல்லாம் போரிங்குன்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் இதெல்லாம் ஒன்றும் போரிங் இல்லை, நீங்கள் தான் போராக எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே கோவமாக நடத்துறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ நான் கோவமாக நடத்துகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போங்க, உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ் பற்றி சொல்லுங்கம்பாங்க. ஹீரோவும் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் அதெல்லாம் ரொம்ப ட்ராஜடிக்காக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் கேட்க ரெடி தான்பாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம மாஸ்டர் ஜேடி நடிச்சு பார்த்துக்கலாம். அவர் லைஃப்பை பற்றி கேட்கும்போது படக்கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோட லைஃபும் போயிட்டுருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கும். அப்படி ஒரு நாள் அவர் கேம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்க. 2 பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ஹீரோ வேலையை பற்றிலாம் சொல்லுவாங்க. ஹீரோயினும் நல்ல விஷயம் ஃபுல் டைமாக வந்துட்டியா சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஹீரோ என்ன எதுவும் பேச மாட்டேங்க, நான் கல்யாண விஷயம் பற்றி அதை சொல்ல வந்திருக்கேன்ட்டு கேட்கும்போது ஹீரோனும் ஆமாம் அந்த விஷயம் பற்றி தான் சொல்ல வந்தேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்ககிட்ட பர்சனலாக சொல்லணும்னு நினச்சேன்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே எவ்வளோதான் வருத்தம் இல்லையோ, ஐயோ நல்ல விஷயம்ப்பா, எனக்கு மறக்காமல் இன்விடேஷன் அனுப்பணும், நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய குழந்தைங்கள பெற்று போகணும், ஓகேவா, அதே மாதிரி இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஹீரோனும் ரொம்பவே தேங்க்ஸ் நீ கங்க்ராட்ஸ் பண்ணுறக்கு, நான் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த இன்விடேஷன் தான் இப்போ ஹீரோவுக்கு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவன் எப்படி எனக்கு இன்விடேஷன் அனுப்புகிறான், ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், ஏன்னா காமிச்சிருக்கா தெரியுமாடா, நம்ம கல்யாணத்துக்கே போகக்கூடாதுன்ட்டு ட்ரிங்க் பண்ணி மட்டையாயிருவாங்க. ஃப்ரெண்டும் இவன் போல நான் கண்டிப்பாக போய் விஷ் பண்ணுவேன், இவன் கூட சேராமல் புள்ள நல்ல கல்யாணம் பண்ணுறாலே போதும் அதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நம்ம யாரும் போகக்கூடாது, நம்ம இந்த இடத்துல இருந்து ஐசோலேட் ஆக போகிறோம்பாங்க. என்னென்னா இவங்க தனியாக ஒரு போட்டில் போய் தங்கிடலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குண்டு ஃப்ரெண்டு மட்டும் வந்திருக்க மாட்டான். அந்த இடத்துல வச்சு அவங்க ஃபஸ்ட் லவ் ஸ்டோரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் டே நீ இன்னும் ஹீரோனோட பர்த்டே தானே பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்பாங்க. ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் சொல்லி சமாளிப்பாங்க. அப்படி இவங்க நைட் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ட்ரிங்க் எடுக்க போவாங்க. அந்த இடத்துல ஒரு டப்பாவை பண்ண தட்டி விட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒன்றா இருக்கும்போது ஹீரோயின் ஒரு சின்ன மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ராயிங் அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்துட்டு இவர் பண்ண ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ்லெல்லாம் டைமிங் தானே முக்கியம்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுப்பிட்டு மச்சான் வாங்கடா நம்ம கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஷிப்பு போட்டுக்கார் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டேன், உங்களுக்கு கத்தி கத்தி பார்த்து தண்ணியில் குதிச்சு ஒரு வழியாக வருவாங்க. இந்த சைடு குண்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு டே மச்சான் ஒரு பிளான் நடத்தணும், எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட பேசினேன், எப்படியாச்சும் பிளான் பண்ணான்னு சொல்லும்போது டே போட அவளுக்கே கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் எப்போ இங்கே வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லா பிளான் போட்டு உங்களை நம்பி நான் இருக்கேன் வாங்க போகலான்ட்டு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடந்து போவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ள எல்லாத்தையுமே பண்ண வெளியில் அமுச்சு வைப்பாங்க. ஏன்னா பைல்மேட்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, ஹீரோயின் தனியாக பேசணுன்ட்டு. ஹீரோயின் என்ன யாரையுமே காணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தா ஹீரோ வருவாங்க. ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அழகாக இல்லையான்னு சொல்லும்போது ஹீரோங்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறேன், உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் நீ இல்லாமல் இந்த லைஃப்பில், ஆனால் அப்படி எதுவும் நினைக்காதது எல்லாமே ஆப்போசிட் தான், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், இதெல்லாமே உன்னால தான் என்னோடய ட்ரீம் என்ன எனக்கு தெரிய வந்தது. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன், என் லைஃப் ஒன்றும் நான் வேஸ்ட் பண்ணல, ஆனால் நீ என் லைஃப்குள்ளே வந்து எல்லாத்தையுமே மாற்றினேன், நான் யாருன்னு நீ உணர வச்ச, சடனாக வந்த எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்குமே உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்க. ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு நானும் உன்கிட்ட சில விஷயம்லாம் சொல்லணும், ஃபஸ்ட் டைம் உன்னை ஸ்கூலில் நான் பார்த்தேன், அப்போ இருந்து நீ ஒவ்வொரு கஷ்டமாக இருந்தாலும் சரி லோன்லியாக இருக்கும்போதும் சரி என்னோடய லைஃப் டைரக்ஷன் மாதிரி போகும்போது கூட சரி எல்லா டைமும் நீ என் கூட இருந்திருக்க, அதுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீன் பண்ண ஹீரோயின் பண்ண ப்ரைடாக பண்ணால் உள்ளே வருவாங்க. 2 பேரும் மாறி மாறி பண்ணால் ஸ்மைல் பண்ணிப்பாங்க. இவங்க லைஃப்பில் அந்த எல்லா விஷயத்தையும் காட்டுவாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணதாகட்டும்
ஆகட்டும், ஹீரோ சண்டை போட்டு போகும்போது ஹீரோயின் பார்த்து அழுதுருப்பாங்க. கடைசியாக பிரியும் போது கூடமே 2 பேரும் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஹீரோவும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கல்யாணத்துக்கு போவாங்க. இந்த இடத்துலையும் ஆன் யுவர் வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா முடியுது. ஆக்சுவலாக 2 பேரும் சேரில் தான். ஆனால் இவங்க லவ் பண்ண சமயத்தில் இவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மெமரிஸை வச்சே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லைஃப்பை ஓட்டிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, இடம் பொருள் ஏவலுன்னு சொல்லுவாங்களே, இந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம், எந்த டைமிங்கில் பேசுகிறோன்ட்டு அது முக்கியம்னு இருப்பாங்க. அப்படி அவர் அறிஞ்சு பேசியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு லவ் ஒன்றா இருந்திருக்கும். அந்த இறந்த இடத்துல அவர் அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது. அதனால தான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் நினைக்கிறேன். இந்த மூவி எனக்கு பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ 150க்கு மேலே வீடியோ போட்டிருக்க, 1K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க, ஆனால் உன் வீடியோக்கு எந்த கமெண்ட்டுமே வரலேன்ட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்காண்டியாச்சும் ஒரு 4 கமெண்டாச்சும் போடுங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவிலையோ ட்ராமாலையோ வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.